A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalm chapter 96. சங்கீதம் 96வது அதிகாரம் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இந்த சங்கீதம் என்ன பண்ணுறாங்க, ஒரு டிஃப்ரெண்டான டேர்ம். இந்த சங்கீதத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் எல்லா தேசத்துக்கான ஆண்டவர், இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லைன்ற சங்கீதத்தில் ஒரு சங்கீதம் இது. ஸோ என்ன சொல்கிறாங்க, எல்லா தேசங்களும் என்ன பண்ணும், ஆண்டவரை பற்றி பாடணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அடுத்து என்ன சொல்றாங்க, இந்த வார்த்தைக்கு யூஸ் பண்ண நேஷன்ஸ் ஆர் த பீப்புள்ஸ் ஆர் த ஃபேமிலிஸ் ஆஃப் த நேஷன்ஸ் பீப்புள்ஸ். ஸோ என்ன சொல்றாங்க, இந்த தேசங்கள் இல்லை இந்த மக்கள்கள். ஸோ என்ன சொல்றாங்க இந்த சங்கீதத்துலனா, அதாவது நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதத்துல இஸ்ரேல் மக்களோ இல்ல சங்கீதக்காரரோ அவங்களுக்கு மட்டும் சொல்லுவாங்க. ஆனா இந்த சங்கீதத்துல என்ன பண்றாங்க, உலகத்திலே எல்லா தேசத்துக்கும் அட்ரஸ் பண்றாங்க, எல்லா தேசத்துக்கும் என்ன பண்றாங்க, இந்த சங்கீதத்தை அட்ரஸ் பண்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, எல்லா தேசங்களும் என்ன பண்ணும், ஆண்டவரோட வல்லமைய என்ன சொல்லுவாங்க, அவங்க நாவல சொல்லுவாங்க, அவங்க ஆண்டவரோட வல்லமையை அவங்க வாயால சொல்லுவாங்க, டிக்ளேர் பண்ணுவாங்க, ஆராதிப்பாங்க. அதை சொல்லி என்ன பண்றாங்க, இந்த சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்துல சொல்றாரு. ஸோ இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது verse 3 and 4. So Psalm chapter 96 verse 3 and 4. It says, "Declare his glory among the nations, his marvelous works among all the peoples, for great is the Lord and greatly to be praised. He is to be feared above all gods." Notice சொல்றேன், declare his glory among the nations, his marvelous work among all the peoples, for great is the Lord and greatly to be praised. He is to be feared above all gods. ஸோ நீங்க இந்த வசனத்திலே பாருங்க, என்ன சொல்றாங்க, ஆண்டவரோட வல்லமையை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், தெரிஞ்சவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், தெரியாதவங்களுக்கு டிக்ளேர் பண்ணணுமா. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, ஆண்டவர் இந்த மற்ற தேச மக்கள்களோட இவங்களோட ஆண்டவர் என்னது, இஸ்ரேலோட ஆண்டவர் யாவே மிக வல்லமை உள்ளவர், மிக பெரியவர், மிக பல வாய்ந்தவர், அவர் தான் ஒன் ட்ரூ காட், இவர் தான் ஒரு உண்மையான கடவுள்னு சொல்லி என்ன பண்றாங்க, இந்த சங்கீதக்காரர் ஒரு டிக்ளரேஷன் பண்றாங்க, எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இந்த சங்கீதத்துல நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. அந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டேக் அவேக்கு போகலாம். ஸோ என்ன பண்றாங்க, ஒரு சயின்டிஸ்ட் டீம் ஒரு வியாதிக்கு ரிசர்ச் பண்றாங்க, ஒரு கேன்சருக்கு கியூர் ரிசர்ச் பண்றாங்க, சரியா. ஸோ என்ன நடக்குது, அவங்க ரிசர்ச் பண்றாங்க, பல வருஷமா ரிசர்ச் பண்றாங்க. இறுதியில் என்ன ஆகுது, அந்த டீம் எல்லாருமே சேர்ந்து அந்த கேன்சருக்கு ஒரு கியூரை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அதை கண்டுபிடிச்சா என்ன இருக்கும், நியூஸ்ல எல்லாம் எப்படி பரபரப்பா அது இருக்கும், கேன்சருக்கு ஒரு சுகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த டாக்டர்கள், இவங்க பேர்லாம் எவ்வளவு ஃபேமஸா இருக்கும், இவங்களுக்கு எவ்வளவு பெருமை வரும், அதோ பெருமையோட அந்த மருந்து ஒண்ணு இருக்குது, எப்படி எல்லா உலகத்துல இருக்க எல்லா மூலைக்கும் என்ன பண்றாங்க, பரவிடுவாங்க. கரெக்ட் தானே. அதே மாதிரிதான் இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, அந்த கேன்சருக்கு கியூர் மாதிரி தான் இங்க என்ன இந்த வசனத்துல ஆண்டவர் தான் என்ன பண்ணும், ஆண்டவர் அவ்வளவு வல்லமை உள்ள ஆண்டவரை என்ன பண்ணக்கூடாது, இந்த இஸ்ரேல் மக்கள் அவங்களுக்கு உள்ளே கொத்தி வைக்காம என்ன பண்ணுவாங்க, இப்போ அந்த கேன்சருக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சது நியூஸ் எப்படி பரவுமோ அதே மாதிரி they are also expected to spread the good news about God. யாவைய பத்தி என்ன பண்ணுமா, இஸ்ரேல் மக்களும் அவங்களுக்குள்ள வச்சுக்காம என்ன பண்ணும், எல்லா தேசத்து மக்களுக்கும் டிக்ளேர் பண்ணும், என்ன பண்ணும், எல்லா தேச மக்களுக்கும் ஆண்டவரை பத்தி சொல்லணும், அவர் வல்லமையை பத்தி சொல்லணும், ஒரு சாட்சியை சொல்லணும். அதுதான் என்ன பண்றாங்க இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு. சோ எப்படி அந்த டாக்டருங்க, நீங்க நினைச்சு பாருங்க, டாக்டருங்க மருந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்குள்ளே வச்சுட்டா நல்லதா, அது இல்ல, அது தப்பு. அவங்களுக்கே கான்சியஸ்ல குத்தும். கேன்சர் மாதிரி ஒரு வியாதிக்கு ஒரு கியூர் கண்டுபிடிச்சு நம்ம எப்படி மறைச்சு வைக்க முடியும். ஸோ கேன்சருக்கு எப்படி அவங்க கண்டுபிடிச்சு உள்ள வச்சுதான் அது ரொம்ப தப்பு. அதே மாதிரிதான் நம்ம ஆண்டவரை பத்தி அறிஞ்சு ஆண்டவரோட வல்லமையை நம்ம ருசிச்சு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, உள்ளே வச்சுக்கூடாது. ஸோ அதுதான் என்ன பண்றாரு இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும், நம்ம சொல்லணும் ஆண்டவரோட சாட்சியா, ஒரு நிக்கணும் நம்ம ஆண்டவர் சாட்சியா. நம்ம சாட்சி என்ன பண்ணோம், நம்மளுக்குள்ளே வச்சுக்காம ஆண்டவர் பண்ண நன்மைகளை முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நம்ம விசுவாசிங்க கிட்ட சொல்லணும், நம்ம சபை கிட்ட சொல்லணும். அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க, மற்ற மக்கள் கிட்ட சொல்லுங்க, இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், வேற மத மக்கள்கிட்டயும் சொல்லுங்க, ஆண்டவர் இது பண்ணியிருக்காரு, எனக்கு இப்படி ஒரு அற்புதம் செஞ்சிருக்காருன்னு. ஏன்னா அது வச்சுக்கூடாது. சங்கீதக்காரர் என்ன சொல்ற, டிக்ளேர் பண்ணுங்க, ஆண்டவரோட வல்லமையை டிக்ளேர் பண்ணுங்க. ஸோ என்ன பண்ணுங்க, நீங்களும் ஆண்டவர் உங்களுக்கு பண்ண நன்மைகளை எல்லாருக்கும் சொல்லுங்க. ஸோ அதுதான் என்ன பண்றாரு இந்த சங்கீதக்காரர் இந்த சங்கீதம் மூலமா சொல்ல வர. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நம்ம சபைக்குள்ளேயாச்சும் நம்ம என்ன பண்ணணும், சாட்சியா சொல்லணும், ஆண்டவர் நம்மளுக்கு பண்ற நன்மைகள் என்ன பண்ணணும், நம்ம ஒரு சாட்சியா சொல்லணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி முடிச்சிடுறேன்.
Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder through the psalmist that, Lord, it is very important for us to praise and declare you, Lord, and to stand as wonderful testimony of you, Lord. Lord, give us the wisdom and the decorum to be faithful servants of you, Lord, and give us the discipline and the grace to stand as faithful testimonies to your good and faithful love, Lord. All of this in Christ's name I pray. Amen.